உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நிக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று சித்திரை 21/4/5/2024 சனிக்கிழமை ஏகாதசியோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு மிக மிக அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய புண்ணியமான நாள். காரணம் என்ன என்று சொன்னால், சனிக்கிழமையில் ஏகாதசியும் சேர்ந்து வருவது என்பது சிறப்பு அல்லவா? ஆகையினால் நாம் இன்றைக்கு திருமால் தரிசனம், அந்த பெருமாள் தரிசனம் என்பது நமக்கு ஏராளமான நன்மைகளை தரக்கூடியது. அந்த வகையில் இன்றைய தினம் நாம் நம்முடைய சென்னை சைதாப்பேட்டையில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ அலமேலுமங்க தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரை திருவிழாவில் கருட சேவையில் பெருமாள் எழுந்தருளக்கூடிய அற்புதமான காட்சியை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது இந்த பகுதியானது ஆதி காலத்தில் ரகுநாதபுரம் என்று அழைக்கப்பட்டது. ராமபிரானுக்குத்தான் இங்கு சன்னதி இருந்தது. பிறகு இங்கு பெருமாள் எழுந்தருளினார். அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்று சொல்கின்ற நேரத்தில் இந்த பெருமாள் ஆலயத்தில் சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவமானது நடைபெறுகின்றது. அதாவது சித்திரை தேர் என்று சித்திரை மாதத்தில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் ஆலயத்தில் எப்படி 10 நாட்கள் சித்திரை பிரம்மோற்சவம் கொண்டாடப்படுகின்றதோ அதை போலவே இந்த ஆலயத்திலும் சித்திரை பிரம்மோற்சவமானது கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் பெருமாள் கருட சேவையில் கருட வாகனத்தில் எழுந்தருளக்கூடிய காட்சியைத்தான் இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளுகின்ற அந்த காட்சியை பெரியாழ்வார் அனுபவிக்கின்ற பொழுது பறவை ஏறும் பரமபுருஷா என்று குறிப்பிடுகின்றார். பறவை என்று சொன்னாலே கருடனை குறிப்பது. எனவே அந்த பறவை ஏறும் பரமபுருஷா என்று, அதாவது உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு உத்தமமான ஆண்மகன் தலைமகன் யார் என்று சொன்னால் அது பெருமாள் ஒருவர்தான் என்ற கருத்தின் அடிப்படையில் பரமபுருஷா என்று குறிப்பிட்டார் பெரியாழ்வார். அந்த கருடன் மீது பெருமாள் ஆரோகணித்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் தரிசனம் செய்தோம் என்று சொன்னால், அடாடா, அடுத்த வார்த்தையை போடுறார் பாருங்க. பறவை ஏறும் பரமபுருஷா, நீ என்னை கை கொண்டபின், அதாவது நான் உன்னிடம் வந்து அடைக்கலம் என்று சரணாகதி என்று அடைந்தேன். நீ என்னை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பிறவி என்னும் பெரும் காடு, அதாவது அந்த பிறவி என்று சொல்லக்கூடிய பெரும் காடானது அப்படியே வற்றி போய்விட்டது. அந்த பிறவி என்று சொல்லக்கூடிய ஆறு வற்றி போய்விட்டது. எனக்கு மறுபிறவி இல்லாத தன்மை ஏற்பட்டு விட்டது என்று அப்படி பெரியாழ்வார் கருடனில் அப்படி பெருமாள் எழுந்தருளக்கூடிய காட்சியை பார்த்து அப்படி அனுபவிக்கின்றார். அதாவது கருடாழ்வாருடைய அம்சம்தான் பெரியாழ்வார். ஆனால் நுட்பமாக கவனியுங்கள், அந்த பெரியாழ்வாருக்கே கருட வாகனத்தில் பெருமாள் காட்சி கொடுத்தார். எங்கு என்று சொன்னால், மதுரையில் கூடலழகர் கோவிலில் வாசலில் பெருமாள் பிரத்யட்சமாக நிதர்சனமாக அவருக்கு கருடன் மீது நின்ற திருக்கோலத்தில் காட்சி கொடுத்தார் கூடலழக பெருமான். அதை பார்த்த உடனே தான் பெரியாழ்வார் என்ன செய்தார்? ஆஹா, இப்படி கருடன் மீது அழகாக காட்சி தருகின்றானே இந்த அழகன், இவனுக்கு கண்பட்டு விடக்கூடாது, அதாவது திருஷ்டிப்பட்டு விடக்கூடாது என்று என்ன ஒரு பரிவு பாருங்க, என்ன ஒரு பக்தி பாருங்க, பக்தியின் உச்சபட்சமான நிலைமை. எனவே அந்த பெருமாளுக்கு எந்த விதமான திருஷ்டி தோஷமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று திருஷ்டி கழிக்கின்ற வகையில் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தெந்தோள் மணிவண்ணா உன் திருவடி சேவடி திருக்காப்பு என்று அந்த இறைவனுக்கு அப்படி பல்லாண்டு பாடி திருஷ்டியை போக்கினார் பெரியாழ்வார். அது எந்த தருணத்தில்? கருடன் மீது பெரியாழ்வாருக்கு பெருமாள் காட்சி கொடுத்த பொழுது. அப்படிப்பட்ட அந்த பெருமாள் தான் இன்றைக்கு சைதாப்பேட்டையில் பிரசன்ன வெங்கடேச பெருமாளாக கருட வாகனத்தில் எழுந்தருளுகின்றார். அந்த காட்சியை இப்பொழுது நாம் தரிசிப்போம், வாருங்கள். பெருமாள் இன்றைய தினம்
கருட வாகனத்தில் எழுந்தருளுகின்றார். எந்த பெருமாள்? அதாவது நம்முடைய சைதாப்பேட்டையில் அருள் பாலித்து வரக்கூடிய பிரசன்ன வெங்கடேச பெருமாள். அதாவது இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கருடன் மீது ஆரோகணித்து வரக்கூடிய காட்சியை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் கருட வாகனத்தில் தான் பெருமாள் யானையை காப்பாற்றுவதற்காக அந்த யானையானது ஆதி மூலமே என்று அப்படி கூப்பிட்ட உடனே மிக மிக விரைவாக ஓடி வந்து காப்பாற்றினார் என்பது அந்த கஜேந்திர மோட்ச புராணமானது சொல்கின்றது. அதில் ஒரு நுட்பமான ஒரு தத்துவமும் அடங்கி இருக்கின்றது. என்ன என்பதை நாம் பார்ப்போம். எப்படி என்று சொன்னால், பெருமாள் சத்யபாமாவோடு அப்படி தனியாக சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் யானை ஆதி மூலமே என்று கூப்பிட்டது. அப்பொழுது பெருமாள் என்ன செய்தார்? அவசரமாக புறப்பட்டார். அப்படி அவசரமாக புறப்பட்ட நேரத்தில் எப்படி அப்படி புறப்படுகின்ற பொழுது பெருமாளை பார்த்து சத்யபாமா எங்கே என்பதைப் போல அப்படி பார்க்க பெருமாள் என்ன செய்தாராம்? கஜம், அதாவது கஜம் என்று சொன்னால் யானை, கஜம் அழைக்கின்றது என்று அப்படி சொல்வதற்காக வாயை திறந்தார். க அப்படின்னார். அடுத்த செகண்டே ஜம் என்று அந்த யானை இருக்கக்கூடிய அந்த குளக்கரையில் வந்து குதித்து விட்டார் கருட வாகனத்தில். அதாவது சுவாரஸ்யமாக சொல்வார்கள். எப்படி என்று சொன்னால், க என்று ஆரம்பித்து அந்த வார்த்தை முடிகிறதுக்குள்ளே ஜம்முன்னு வந்து பெருமாள் இறங்கிவிட்டார்னு. இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு விருந்தாடி வந்தாங்கன்னா, ஆஹா இவர் ஜம்முன்னு வந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த யானையை காப்பாற்றிய நிகழ்ச்சியை அப்படி மிக மிக அற்புதமாக சொல்கின்ற பொழுது க என்று ஆரம்பித்து அப்படி முடிவதற்குள் ஜம் என்று கஜம் அழைத்தது என்று அப்படி இறைவன் அந்த யானை இருக்கக்கூடிய குளக்கரையிலே வந்து அப்படி இறங்கிவிட்டார். எதற்கு? யானையை காப்பாற்றுவதற்காக. இதில் மற்றும் ஒரு தத்துவமானது அடங்கி இருக்கின்றது. கருடன் மீது பெருமாள் புறப்பட்டு வருகின்ற பொழுது அந்த கருடனுடைய வேகம் பத்தவில்லையா? அந்த வேகம் பத்தாத காரணத்தினாலே பெருமாள் என்ன செய்தார் பார்ப்போம். இப்பொழுது நாம் சைதை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை கருட சேவையில் கருட வாகனத்தில் தரிசிப்போம் வாருங்கள். நம்முடைய சென்னை சைதாப்பேட்டையில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரை திருவிழாவில் பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்துள்ளக்கூடிய காட்சியை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அந்த கருட சேவையின் கருட வாகனத்தில் பெருமாள் வரக்கூடிய காட்சி, அதில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் ஆகியவற்றை பற்றி நாம் சிந்தித்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில், அதாவது இறைவன் மிக விரைவாக அந்த கருடன் மீது ஆரோகணித்து வந்து கொண்டிருக்கின்றார். அப்போ அந்த கருடனுடைய வேகம் பெருமாளுக்கு பத்தலையாம். இன்னும் ஸ்பீடாக போகணும், இன்னும் வேகமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் என்ன செய்தாராம்? கருடன் மீது அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர் தன்னுடைய முழங்கால்களால் அந்த கருடனுடைய கழுத்தை பிடித்து அப்படி நெருக்கி அப்படின்னு வேகமாப்போ அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படி சிக்னல் காட்ட கருடன் அப்படியே வாயு வேகம் மனோவேகம் என்று பறந்து வந்து அந்த யானையை காப்பாற்றுவதற்கு இறைவனுக்கு உதவியது என்று இந்த கஜேந்திர மோட்ச புராணத்தில் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கின்றார்கள். இப்போ சாதாரணமாக ஒரு அவசர காரியமாக நம்மளே டூ வீலரில் போய்கிட்டு இருக்கிறப்ப பின்னாடி உட்காந்துக்கிட்டு முன்னாடி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறவரை ஸ்பீடாக போ அப்படின்னு வேகமாக போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் பெருமாளும் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக. இதில் அமைந்திருக்கக்கூடிய தத்துவம் என்ன என்று சொன்னால், இறைவனுக்கு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற வேறுபாடு கிடையாது. உயர்ந்த மனிதர்கள் தாழ்ந்த விலங்குகள் என்ற வேறுபாடு கிடையாது. உயர்தினை அகிரிணை என்ற மாறுபாடு கிடையாது. இப்போ ஒரு சாதாரண விலங்காக இருந்தாலும் தும்பிக்கையுடைய யானையாக இருந்தாலும் அது நம்பிக்கையோடு இறைவனை அழைத்தது. ஆகையினால் உடனடியாக ஓடி வந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இறைவன் அப்படி கருடன் மீது ஆரோகணித்து வந்து அந்த யானையை காப்பாற்றினான் என்று குறிப்பிடுவார்கள். ஆகையினாலே தான் அந்த கருட சேவை என்பது, கருட வாகனம் என்பது சிறப்பு வாய்ந்ததாக பெருமாள் ஆலயங்களில் கருதப்படுகின்றது. இப்போ அந்த கருடன் மீது ஆரோகணித்துத்தான் தேவர்களுக்கெல்லாம் இறைவன் வரம் வழங்கினார். அந்த கருடன் மீது ஆரோகணித்துத்தான் அனைவருக்கும் இறைவன் அப்படி அற்புதங்களை செய்தார். அதாவது கருட வாகனத்தில் கருட சேவையில் பெருமாள் எழுந்துள்ளக்கூடிய காட்சியை
சேவித்தால் என்ன பலன் என்பதை இந்த ஆலயத்தினுடைய பரம பக்தராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய அற்புத பக்தர் குறிப்பிடுகின்ற பொழுது, கருட வாகனத்தின் மீது இருந்துதான் இறைவன் அனைவருக்கும் நல்லதை செய்திருக்கின்றார், தேவர்களுக்கு அருள் செய்திருக்கின்றார், முனிவர்களுக்கு அருள் செய்திருக்கின்றார் என்றெல்லாம் புராணங்களிலே சொல்லப்பட்டு இருக்கின்றன. அதை போலவே தான் இந்த ஆலயத்திலும் கருட சேவையில் பெருமாளை சேவித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவை அனைத்தும் நிறைவேறுகின்றன என்று குறிப்பிட்டார். அதற்கு தன்னுடைய வாழ்க்கையிலேயே பல சான்றுகள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டார். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் தரிசித்த சைதை பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கருட சேவையில் அந்த பெருமாளுடைய அருளின் காரணமாக நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.